அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நான் ஒரு கனவு கண்டேன். அதில் என் கையில் ஒரு பட்டு துணி இருந்தது. சொர்க்கத்தில் நான் விரும்பக்கூடிய இடத்திற்கெல்லாம் அது என்னை அழைத்துச் சென்றது. என்னிடம் வந்த இருவர் என்னை நரகத்திற்கு அழைத்துச் செல்ல முயன்ற பொழுது அங்கு வந்த ஒரு வானவர் இவரை விட்டுவிடுங்கள் என்று கூறியதோடு என்னை நோக்கி பயப்படாதீர் என்றும் கூறினார். நான் கண்ட இந்த கனவை ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தெரிவித்த பொழுது, அப்துல்லாஹ் இரவெல்லாம் வணங்குபவராக இருந்ததால் அவர் மனிதர்களிலேயே நல்லவர் என்று கூறினார்கள் என அப்துல்லாஹ் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1156, 1157 மற்றும் 1158. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒருவர் இரவு தொழுகையை முறையாக பேணி வருவதன் மூலமாக நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். எனவே நம்மால் இயன்ற அளவிற்கு இரவு தொழுகையில் கவனம் செலுத்துவோம். கடமையான வணக்கங்களை செய்தால் போதும் என்று நினைப்பது தவறு அல்ல. அதே நேரத்தில் கடமையான வணக்கங்களில் ஏற்படும் குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு உபரியான வணக்கங்கள் உதவியாக இருக்கும் என்றும் மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்டிருக்கிறது. புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.